ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உன் கசந்த வாழ்க்கை முடிந்ததுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிறதான எந்த ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கையையே உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதாக என் ஆவியானவர் எனக்கு ஆவியில் காண்பிக்கிறார். ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடியாமல், ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியாமல், ஒரு நிம்மதியை பார்க்க முடியாமல், ஒரு கசப்பான வாழ்க்கையிலேயே உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா? இதே போல் தான் நகோமியுடைய வாழ்க்கை காணப்பட்டது. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி நகோமி சொல்கிறார். அங்கே நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த காலத்தில் தேசத்தில் மோவாப் தேசத்தை நோக்கி இங்கே அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படுகிற பெத்லெகேமை விட்டு இவள் எங்கே போகிறாள் என்றால் மோவாப் தேசத்துக்கு போகிறாள். மோவாப் தேசத்தில் போய் பஞ்சம் பிழைக்க போகிறாள். இவளும் இவருடைய கணவனாரும் 2 ஆண் பிள்ளைகளும் மோவாப் தேசத்துக்கு போனால் அங்கே கடந்து சென்று கணவனார் இறந்து போகிற நிலைமை, 2 பிள்ளைகள் இறந்து போகிற நிலைமை, அந்த தேசத்திலே தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் பெண் எடுத்த நிலைமை. இப்படிப்பட்ட நிலைமையில் நான் நிறைவுள்ளவளாய் போனேன், வெறுமையாய் திரும்பி வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய தேசத்துக்கு பெத்லெகேமுக்கு திரும்பி வரும் பொழுது தான் சொல்கிறார்கள், அங்கே வருகிறது நகோமி அல்லவா, நகோமி தானே திரும்பி வருகிறாள் என்று சொல்லுகிற நேரத்தில் தான் அவர்களை பார்த்து தான், என்னை நீ நகோமி என்று சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள். மாறா என்றால் என்ன? கசப்பு என்ற அர்த்தம். நீ மாறா என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நான் நல்லா தானே இருந்தேன், நான் எந்த தீமையை செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறதான நிலைமையோடு புலம்புகிறீர்களா? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள் கிடைத்தார்கள், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள் நிமித்தம் வருகிறதான உபத்திரவம், கட்டின கணவன் மூலமாய் வருகிற உபத்திரவம், மனைவி மூலமாய் வருகிற உபத்திரவம், இப்படி உபத்திரவத்தின் மேலே உபத்திரவம் என்று சொல்லி ஏதோ ஒரு கசப்பான அனுபவத்துக்கூடாக போய் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் என் தெய்வம் சொல்கிறார், உன் கசந்த வாழ்க்கை முடிந்தது, உனக்கு மாறாவின் அனுபவம் முடிந்தது. மாறாவின் தண்ணீரை என் ஆண்டவர் மதுரமாய் மாற்றினது போல இன்னைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போனது மகனே, ஓடி போனது மகளே, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி உன் தலைமேல் இருக்கும் என்று சொன்னது போல உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாத தானே புலம்புற, கண்ணீரோடு தானே புலம்புற, வேதனையோடு தானே புலங்குற, உனக்கு நித்திய மகிழ்ச்சி இருக்கும்னு சொல்லி நகோமியுடைய வாழ்க்கையில் ஒரு போவாசை கர்த்தர் குறுக்கிட செய்து போவாஸ் மூலமாய் அந்த குடும்பம் கட்டப்பட்டது. அந்த குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி வந்தது. அந்த குடும்பத்தின் வழியாக, அந்த சந்ததியின் வழியாக இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வந்தார், நித்திய மீட்பை தந்தார். அப்படி என்றால் இழந்து போன எல்லாவற்றையும் முடிந்து போன ஒரு குடும்பத்திற்கே திரும்ப ஒரு வாழ்க்கையை தந்து ஆசீர்வாதத்தை தந்த ஆண்டவர் நகோமியின் குடும்பத்தை கட்டி எழுப்பின ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப மாட்டாரா? உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப மாட்டாரா? சோர்ந்து போகாதீர்கள். இன்றைக்கு இருக்கிற நிலைமையை வைத்து நாளைக்கு தீர்மானம் பண்ணாதீர்கள். இன்றைக்கே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் கசந்த வாழ்க்கை முடிந்ததுன்னு என் தெய்வம் பேசுகிறார். அப்படியே விசுவாசித்து ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை நடத்துவார். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கசந்த வாழ்க்கை முடிந்ததுன்னு சொன்னீரே, அப்படியே முடிவு உண்டாக்குறதுக்கு நன்றி. இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.